ஓகே. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம் மணிநூர் சந்தைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா விளாக் எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தோம். ஸோ சேலம் பெட்ஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் எங்கே இருக்குன்னு கேட்டிங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி செவ்வாய்க்கிழமை வந்து நடக்கும். ஸோ இன்றைக்கி என்னென்ன பெட்ஸ் வந்துருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபேன்சி கோழியோட சிக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. பேர் வந்து பார்த்திங்கன்னா 400-500 ஒரு ரேஞ்சில் சொன்னாங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மேல் வந்து இருந்தது. அப்புறம் வந்து அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர் ஆஃப் நியூசிலாந்து ஒயிட் வந்து இந்த ஐயா எடுத்துகிட்டு வந்துருந்தார். ஸோ பேர் எவ்வளோன்னு கேட்டோம், 700ன்னு சொல்லாரு. ஸோ நாங்கள் வாங்கலான்னு சொல்லிட்டு பேசி வச்சுருந்தோம் ஆல்ரெடி. ஸோ நம்ம அண்ணன் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் போகிறப்ப வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பேசி வச்சுருந்தாரு. ஸோ அழகாக இருந்துச்சு. வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 months ஓல்டு தான் ரெண்டுமே. வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு மேல் ஒரு ஃபீமேல் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது நம்ம பேசி வச்சுருந்தோம், கன்ஃபார்ம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்க பெட்ஸ் எல்லாமே கவர் பண்ண நான் போயிட்டேன். ஸோ அப்புறம் இந்த அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா பெட்ஸோட அசசரிஸ் எல்லாமே ரெகுலராக வந்து கொண்டு வருவார். ஸோ ஆஃப்ரிக்கன் காக்டெயில் பஜ்ஜீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி பார்ட்டிஷனாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் ஷோ பண்ணுற மாதிரி வச்சுருப்பார். ஸோ ப்ரீடிங் பாக்ஸுமே இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அதேமாதிரி பேர்ட்ஸ் கேஜஸ்மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்ணி தருவார் கேட்டால் ரெடிமேடாக. ஸோ அப்புறம் இந்த சிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 450, 500, 600 ஒவ்வொரு ரேஞ்சில் சொன்னாங்க. ஸோ ஃபேண்டல் பீஜியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்திருந்தது. அதே மாதிரி வந்து ஹோமர், லைன், படகு எல்லா பீஜன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஸோ இந்த வாரம் கொஞ்சம் பெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆவரேஜாக தான் வந்துருந்தது நான் பார்த்த வரைக்கும். ஸோ எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி பீஜன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது ஹாம்ஸ்டரும் கினியாப்பிக்கும் நிறைய பேர் அதை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, பார்த்துருந்தேன். ஸோ அது ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃபேன்சி கோழி சிக்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இதோட பேரண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு வச்சுருந்தாரு. ஸோ இதிலேருந்து ஹேட்ச் ஆன சிக்ஸாக என்னன்னு தெரியல, பட் ஆனால் வச்சுருந்தாரு. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 700, 800 நம்ம நேரில் போய் நம்ம வந்து வேறு பேசி வாங்கினோம்னா கொஞ்சம் கம்மி பண்ணியே பெஸ்ட்டாக நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ சிக்ஸ் எல்லாமே நல்லா ஆக்டிவாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் வெயில் அடிக்கிறனால அந்த மாதிரி இருந்தாங்க பார்க்குறதுக்கு. ஸோ அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இவர் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா சார்டின், முஸ்கி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லைனு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலில் வந்து கொஞ்சம் கால் பாம்ஸ் இருக்கும். அதாவது காலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேன்சியோட கிராஸான இது எல்லாமே எடுத்துகிட்டு வருவார். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் வாத்து வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வாங்கிட்டு போயிருந்தாங்க. ஸோ அப்புறம் கறிக்கோழியுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அப்புறம் இந்த சேவல் எல்லாமே வந்து பார்க்க சூப்பராக இருந்துச்சு, பார்க்க அழகாக. ஸோ நீங்கள் பெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நேரில் வந்தீங்கன்னா பார்த்து நீங்கள் பெஸ்ட்டாக நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஸோ அப்புறம் இதில் வந்து 2 மேல் காக்டெயில்ஸ் இருந்துச்சு, ஒரு ஒயிட் ஃபேஸ், ஒரு கிரே. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிங் வெரைட்டி ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ எல்லாமே பேர் வந்து பார்த்திங்கன்னா 2000 சொன்னாங்க, 2000. அப்புறம் ஒரு சில 2500 சொன்னாங்க. இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் வேறு பேசி வாங்கினா கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ முயல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 800 பேரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1200 அடல்ட் பேர்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த முயல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார் அவர் கேட்டதுக்கு. ஒருத்தர் பக்கத்தில் வந்துருந்தார், அவர்கிட்ட கேட்டேன் அவர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அது கன்ஃபார்மானு தெரில. ஸோ அப்புறம் வைல்டு மாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர். அப்புறம் ரிங்கில் ஆலிவ் க்ரீன் ஒரு பேர், நான் ரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் இருந்துச்சு. ஸோ நியூசிலாந்து ஒயிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இந்த வாரம் நான் பார்த்துருந்தேன். ஸோ அடல்ட்டுமே இருந்துச்சு. அதே மாதிரி முன்னாடி பார்த்துருப்பீங்க ஒரு ஐயாட்ட, அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேருமே இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு சில்கி கோழி ஒன்று வச்சுருந்தார், ஒரே ஒரு சிக்கு வச்சுருந்தார். அது காடையாக சில்கி கோழியான்னு தெரியல, பட் ஆனால் சில்கி கோழி மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பியூர் வெள்ளையில் வந்து பார்த்திங்கன்னா பட்டா சேவல்ஸ் நிறையா எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. ஸோ பார்க்கவே சூப்பராக நல்லா சைஸாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1800, 2000 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ வீட்டில் வளர்க்குறவங்களும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ அப்புறம் இங்கே ஒரு அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க் செட் எல்லாமே போட்டிருந்தார், 1500, 1200 அந்த மாதிரி ரேஞ்சில். ஸோ அப்புறம் பேர்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருந்தார். ஸோ அப்புறம் இங்கே எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு ஸ்பாட் இப்போ நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரோனா, அப்புறம் ஈலு எல்லாமே ஒருத்தர் வச்சுருந்தார். ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா டான் 6 மணிக்கு கடையை போட்டுருவார். ஸோ நிறையா வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க.
ஸோ ஆம்ஸ்டர், கினியா பிக்கு, ஜெர்பிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தார். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதோட காண்டாக்ட் நம்பர் வேணும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காரு. நான் காட்டுறவங்களுக்கு எல்லாமே பாருங்கள் தெரியும். மைஸ் ஆகட்டும், ஜெர்பிஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து நீட்டாக வச்சுருந்தார். அதே மாதிரி உங்களுக்கு சப்போர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இவர் சொல்லிடுவார் எப்படி வந்து நம்ம க்ரூம் பண்ணணும், எப்படி வளர்த்தணும். ஸோ ஹாம்ஸ்டருமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை கலரில் சூப்பராக இருந்துச்சு. கினியா பிக்கும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிரியன் ஹாம்ஸ்டரும் வச்சுருந்தாரு, ட்ராஃப் வெரைட்டி வச்சுருந்தாரு. நல்லா ஆக்டிவாக தான் இருந்தாங்க எல்லாருமே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டேரெக்டாக. அதே மாதிரி அசசரிஸ் எல்லாமே வச்சுருந்தாரு. பவுலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 450, 350 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் சேல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ செட் எல்லாமே வச்சுருப்பாரு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இந்த 2 அழகு செல்லக்குட்டிங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர் வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அண்ணன் தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தார். அழகாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐயாவுக்கு கொடுக்கவே மனசு இல்லை. அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படி ட்ராவல் பண்ணி போகலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம பனியன் கிளாத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, சணல் துணி. ஸோ அந்த துணி வாங்கிட்டு வந்தோம். தம்பி அந்த துணிலாம் வாங்காதப்பா, வேணாம், நீங்கள் பேசாமல் போய் ஒரு 10 ரூபா கொடுத்து மஞ்சள் பையை வாங்கிட்டு வந்துடு அப்படின்னாரு. சரி நான் போட்டு பாருங்கண்ணா, கரெக்டாக இருந்தால் பார்ப்போம், இல்லைன்னா மஞ்சள் பையன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தோம். அப்புறம் ஐயாவும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டே இருந்தார். அப்புறம் வந்து எடுத்து போட்டு பார்த்தோம், பட் ஆனால் பத்தவே இல்லை. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகிறீங்க, இவ்வளோ காசு போட்டு வாங்கி சேஃபாக எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னார். அதனால் ஏன் நம்ம ஐயா பேச்சை தட்டணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் பையை வாங்கி அவர் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக எடுத்துகிட்டு போயிட்டார். ஸோ அழகாக இருந்தது குட்டிங்க பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சாப்பிடும், லைக் கேரட்டு, பீட்ரூட்டு, அப்புறம் முட்டைக்கோஸு, அப்புறம் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம். சாப்பாடுமே வந்து பார்த்திங்கன்னா பழக்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். செட் ஆகலை, நாங்களும் உள்ளே விட்டு பார்த்தோம். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஜஸ்டடாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இருக்கிற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வெளியே விட்டுட்டு ஒரு மஞ்சள் பை வாங்கிட்டு வந்து நம்ம சேஃபாக எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மஞ்சள் பை எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அடல்ட் முயல்ஸ் எல்லாமே மேலே வச்சுருந்தாரு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அந்த சில்கி கோழியோட சிக்ஸ் இருந்துச்சு இல்லையா. ஸோ அது வந்து ஒருத்தர் வந்து பேசி வாங்கிட்டு போனார். ஐ திங்க் ஒரு 400 தான் வாங்கினார்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வேறு பேசி வந்து வாங்கிட்டு போகலாம். 400க்கோ 500க்கோ தான் வாங்கினார். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நிறையா கலர்ஸ்லேயும் இருந்துச்சு. நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 1 month 2 month நீங்கள் க்ரூம் பண்ணி நீங்கள் வளர்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செட் ஆயிரும். கீழே வந்து பார்த்திங்கன்னா புறா எல்லாமே நிறையா இருந்துச்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் பாருங்கள் அப்படியே உங்களுக்கு தெரியும் கம்ப்ளீட்டாக. ஸோ அதே மாதிரி வாத்துமே வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இந்த சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷல்னால் வீட்டில் வளர்த்துறவங்க, அது நான் முன்னே சொன்ன மாதிரி தான், வீட்டில் வளர்த்துறவங்க நிறைய பேர் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ரேட்டு வந்து நல்லா கம்மி பண்ணியே வாங்கலாம். ஸோ அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் லவ்பேர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிங் வெரைட்டிஸ் இருந்துச்சு, பர்ப்ளூ, ஆலிவ், வைல்டு மாஸ்க் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஸோ இந்த சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்தளவுக்கு பேரம் பேசி வாங்கிங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தை வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 6 to 10 வரைக்குமே நான் மேக்ஸிமம் வந்து நடக்கும். லைக் வந்து இப்போ ஹாலிடே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டைம்லலாம் இருந்துச்சுன்னா நிறையா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வருவாங்க, சின்ன பசங்க நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க. ஸோ சின்ன பசங்களும் வருவாங்க, பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இயர்லியாக ஒரு 7:30 8:30க்கு வந்து பார்த்து சும்மா ஜாலியாக அவங்களுக்கு தேவையான பெட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் இங்கே ஒரு அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்டு ஃபீமேல் பப்பி இருக்குப்பா அப்படின்னாரு. ஸோ ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டேன். ஒரு 7K அந்த மாதிரினா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மொத்தம் 3 பப்பீஸ் இருந்துச்சு. ஸோ பைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 இருந்துச்சு, கையில் 1 வச்சுருந்தாரு சாம்பிளுக்கு. ஸோ 3மே வந்து பார்த்திங்கன்னா ஹெவி புஷ் கோட்டு அப்படின்னு சொல்லியிருந்தார். வேணும்னா இவரோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இவர்கிட்ட. நல்லா தான் இருந்துச்சு குவாலிட்டி. பட் ஆனால் பேரண்ட்ஸ் வீடியோஸ்லாம் கேட்டேன், லைக் வந்து வில்லிங்காக இருக்கவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இவர் நேம் வந்து ராமு. நான் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கீழே ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் தென் வீடியோஸ் ரெகுலராக அப்டேட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், பாய் கைஸ்.